Okay, so இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to discuss about atoms. Okay, so atoms and nuclei. So nuclei அப்படின்றது வந்து separate lesson. So we are going to focus only on atoms. First இதோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுப்போம். Then we'll discuss about the factors which is involved in atoms அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து ஹிஸ்டரியை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆட்டமை முதல் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா டால்டன். Okay, so he proposed in a theory called Dalton atomic theory. இதெல்லாமே நம்ம ஏற்கனவே ஏர்லி கிளாஸஸில் பார்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட் ரீகால். ஸோ ஆட்டம் முதல் கண்டுபிடிச்சது டால்டன், ப்ரப்போஸ் அ தியரி கால்டு டால்டன் அட்டாமிக் தியரி. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா ஆட்டம் வந்து ஒரு இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல். இன்டிவிசிபிள் அப்படின்னா யூ கான்ட் ஏபிள் டு பிரேக் த ஆட்டம். அதுதான் வந்து இதோட டிப்பிக்கல் மீனிங். ஓகே, ஸோ ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டமை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜேஜே தாம்சன். ஜேஜே தாம்சன். ஸோ ஜேஜே தாம்சன் வந்து கண்டுபிடிச்சாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஜேஜே தாம்சன் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் பேர் வந்து கேத்தோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட். கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் கேத்தோட் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் இது ஒன்று. ஸோ கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ ஜேஜே தாம்சன் கண்டுபிடிச்சிட்டு அவர் ப்ரப்போஸ் ஒன் அட்டாமிக் மாடல். அதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ளம் புட்டிங் அட்டாமிக் மாடல். ப்ளம் புட்டிங் அட்டாமிக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளம் புட்டிங் அட்டாமிக் மாடல்ன்றது ஒன்றும் கிடையாது. அதாவது இவங்க என்ன சொன்னாங்க, ஆட்டம் இருக்குது, ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வாட்டர் மேலன் எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்டர் மேலன் தான் வந்து என்னது, ஒரு வாட்டர் மெலான் எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்டர் மெலான் மேலே இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் வந்து எலக்ட்ரான். அந்த வாட்டர் மெலான் தான் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம்குள்ளே ஸ்டிக் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னது தான் வந்து ஜேஜே தாம்சனோட எலக்ட்ரான் எக்ஸ்பெரிமெண்ட். தென் இன்னொருத்தர் வந்தார். தட் இஸ் வாட் த பர்சன் கால்ட் தட் இஸ் ரூதர்ஃபோர்ட் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா புரோட்டான். ஸோ புரோட்டான் ஆர் வி கேன் கால் தட் அஸ் அ நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இந்த புரோட்டான் ஆர் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது வந்து யாருன்னா ரூதர்ஃபோர்ட். இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புரோட்டான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே லோவர் கிளாஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தட் இஸ் என்னென்னா ஒரு நியூக்ளியஸ் சென்டரில் வந்து ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டமோட சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து என்னென்னா ஒரு கோல்டு ஃபாயில், இது பின்னாடி வந்து கவரிங் ஏரியாஸ் இருக்கும் இப்படி இருக்கும். ஸோ இந்த கோல்டு ஃபாயிலில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கலை ஷூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் நியூக்ளியஸ் சென்டர்கிட்ட போகும்போது மட்டும் என்ன ஆகும்னா இப்படி டீவியேட் ஆகிட்டு இப்படி போகும். இப்படி சென்டர் பார்ட்டிக்கிட்ட போகும்போது இப்படி டீவியேட் ஆகிட்டு போகும். பட் இங்கே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வித்தவுட் எனி டீவியேஷன் இந்த பார்ட்டிக்கல் வந்து போயிடும். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அப்போது எப்போ இது டீவியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நியூக்ளியஸும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் டீவியேட் ஆகும் இல்லையா. ஸோ அது மூலமாக தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு ஆட்டமோட சென்டரில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ அதை சுற்றி தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் இருக்குது அப்படின்றத ப்ரப்போஸ் பண்ணது தான் வந்து ரூதர்ஃபோர்டோட புது மாடல். Okay, so proton and nucleus Rutherford he discovered by an experiment called gold foil experiment. So the deviation வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, புரோட்டான் வந்து சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஜேஜே தாம்சனோட ஸ்டூடெண்ட் தான் வந்து ரூதர்ஃபோர்ட். ஓகே, பட் இந்த ரூதர்ஃபோர்ட் ப்ரப்போஸ் பண்ண மாடலில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஓகே, ஸோ சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, வி கேன் சே, ஸோ இஃப் சே திஸ் இஸ் அ நியூக்ளியஸ் அட் த சென்டர். அடுத்தது எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரான் வந்து ஜேஜே தாம்சன் மாடல் படி எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம் மேலே ஸ்டிக் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அப்படின்னா நியூக்ளியஸ் மேலே ஸ்டிக் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நியூக்ளியஸ் மேலே ஒரு எலக்ட்ரான் ஸ்டிக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் கம்பைன் ஆகி ஒரு ஆட்டம் பிகம் அன்ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ இவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் மேலே ஸ்டிக் ஆகிட்டு இல்லை, எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரெவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இவர் சொன்னார்.
இது நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கலாம், ரெவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். பட் இந்த மாடலில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரெவால்வ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நியூக்ளியஸ்ன்றது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல், எலக்ட்ரான்றது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். அப்போ என்ன பண்ணோம், நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரானை வந்து புஷ் பண்ணி, அதாவது எலக்ட்ரான் வந்து புல் பண்ணிடும், அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணிடும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான் வந்து ஸ்பைரலி இப்படி ரொட்டேட் ஆகி என்ன ஆயிரும் அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே வந்து சேர்ந்துடும். அப்போ இப்படி நியூக்ளியஸ்குள்ளே சேர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த என்டையர் ஆட்டமும் வந்து கொலாப்ஸ் ஆகிடும், அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ இது வந்து ரூதர்ஃபோர்ட் மாடலோட நெக்ஸ்ட் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இந்த ப்ராப்ளமை போக்குறதுக்கு தெர் இஸ் ஒன் மோர் பர்சன் கால் போர். ஓகே, ஸோ போர் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அட்டாமிக் ஆர்பிட்ஸ், அதாவது இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஆர்பிட்ஸை கண்டுபிடிச்சார், எனர்ஜி ஆர்பிட்ஸ் ஆர் எனர்ஜி ஷெல், எனர்ஜி ஆர்பிட்ஸ் ஆர் we can call that as a எனர்ஜி ஷெல், எப்படி வேணால் சொல்லலாம் அதை. ஸோ எனர்ஜி ஷெல் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுதான் வந்து என்னென்னா போர்ஸோட அட்டாமிக் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், போர்ஸ் அட்டாமிக் மாடல். ஸோ இந்த போர்ஸ் அட்டாமிக் மாடலை பற்றி தான் இந்த ஆட்டமோட என்டையர் லெசனில் நம்ம கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். ஏன்னா இந்த ஆட்டம் டால்டன், ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இன் திஸ் லெசன் பர்டிகுலர்லி ஃபுல்லி we are going to concentrate on போர்ஸ் அட்டாமிக் மாடல். அதே மாதிரி இந்த போர்ஸ் அட்டாமிக் மாடல் தான் வந்து என்ன ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் அட்டாமிக் மாடல். ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் அட்டாமிக் மாடல் ஃபார் ஆல் த ஃபார் த ஃபிசிக்ஸ் இட் செல்ஃப். ஃபிசிக்ஸுக்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் மாடலில் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா போர்ஸோட அட்டாமிக் மாடலை வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தென் இந்த எனர்ஜி ஆர்பிட்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நியூட்ரானை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ நியூக்ளியஸில் வந்து ப்ரோட்டான் மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து இன்னொன்று இருக்குது, தட் இஸ் வாட் வி கால் அஸ் அ நியூட்ரான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நியூட்ரான் அப்படின்றதப்போ என்னென்னா தட் இஸ் அ நியூட்ரல் சார்ஜ், அதுக்கு வந்து எந்த சார்ஜும் கிடையாது. இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா தட் இஸ் அ நியூட்ரல் சார்ஜ். இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சாட்விக். ஓகே, ஸோ he got Nobel Prize for that also. ஸோ சாட்விக் கண்டுபிடிச்சாரு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா சாட்விக் வந்து ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட். ஸோ ஜே தாம்சனோட ஸ்டூடெண்ட் ரூதர்ஃபோர்ட், அவர் வந்து ப்ரோட்டான் கண்டுபிடிச்சாரு. ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் சாட்விக், அவர் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆட்டம் எவால்வ்டு. அதுக்கப்புறம் நியூட்ரான்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வெடிகுண்டை போடுற மாதிரி இன்னொரு தியரி வந்துச்சு, தட் இஸ் வாட் வி கால் அஸ் அ குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து போர்ஸ் அட்டாமிக் மாடல், குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல், குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல். ஸோ குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் அப்படின்றது வந்து முதல் வந்து ப்ரப்போஸ் பண்ணது வந்து யாருன்னா ஸ்க்ரோடிஞ்சர். ஓகே, ஸோ இதில் நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன அட்டாமிக் எப்படி ஒரு ஆட்டம் இருக்கும் அப்படின்னு, ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றி வரும் அப்படின்னு தான் நம்ம இமேஜின் பண்ணியிருப்போம். அது எல்லாமே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் வந்துச்சு, அதுதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல். ஸோ திஸ் இஸ் அ ரியல் அட்டாமிக் மாடல் விச் இஸ் தேர் இன் த ரியல் லைஃப். இது எல்லாமே வந்து நம்ம தியரி கோசம் நார்மலாக படிக்கிறது. ஓகே, ஸோ இதிலிருந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து எல்லாமே டெவலப் ஆச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ இன்ட்ரோடக்ஷன் அபவுட் atoms. So next video we are going to discuss purely on the syllabus, that is Bohr's atomic model.